கைஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் ஆயிருக்கும். இது வரைக்கும் வந்த கமெண்ட் ஃபுல்லா இன்னைக்கு நம்ம ரிப்ளை பண்ண பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு. ஓரளவுக்கு நம்ம ரிப்ளை பண்ணிருவோம். அது நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணலாம். நம்ம பாசிட்டிவா ரிப்ளை பண்ணுவோம். எப்பவுமே நம்ம பாசிட்டிவா தான் இருப்போம். வேணாங்க நம்ம நேம் சொல்லுவோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் அப்பலாம் நம்ம தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. நம்ம நேம் சொல்லியே பண்ணுவோம். கவின்றவங்க வாழ்த்துக்கள் தம்பி அப்படின்னு இருக்காங்க. சரி நன்றி சார். நம்மளும் ஒரு ரிப்ளை கொடுத்துருவோம். இன்னொருத்தர் அவங்களே ரெண்டாவது ஒரு வீடியோவில் தம்பி எந்த ஊர் தம்பி நீ அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு வந்து நான் சொல்லணும்னா நான் வந்து எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தூத்துக்குடிங்க. அதாவது எங்கே பிறந்து வளர்ந்தது எல்லாமே தூத்துக்குடி, படித்த ஸ்கூல் எல்லாமே தூத்துக்குடி. இப்போ வந்து நான் வந்து இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம்னு சொல்லிட்டு ராமேஸ்வரம் பக்கத்தில் தெரியும். அங்கே வந்து நான் கவர்மெண்ட் காலேஜில் மெரைன் பயாலஜி படிச்சுட்டு இருக்கேன். தேர்ட் இயர் படிக்கிறேன். அதாவது கரெக்டாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது தேர்ட் இயர் போவேன். அப்போ தான் இன்னும் அடுத்தடுத்த கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுவோம். உங்கள் வீடியோஸ் எல்லாம் சூப்பர். உங்கள் வீடியோஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு அண்ணா. நிறையா வேலை பார்க்குறீங்க. அதுக்கு அந்த ரிசல்ட் சீக்கிரம் கிடைக்கும். ஆர்டி விஷஸ் அண்ணா. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நானே சொல்லணும்னு வச்சுருக்கேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் வேலைக்கு போனது, பார்ட் டைமாக போனது, காலேஜ் பசங்க கஷ்டங்கள், vlog அந்த மாதிரிலாம் போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு இவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க. நீங்கள் நினச்சது நடக்கும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதுக்கு ஏதோ ரிசல்ட் கொஞ்ச நேரத்தில் கிடைக்குன்னு இருக்காங்க. நம்ம அவ்வளோ ஒன்றும் ரிசல்ட் பெருசாக எதிர்பார்க்கலங்க. ரிசல்ட் வேணும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஏதோ ஒரு ஆண்டம் புண்ணியத்தில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வந்தால் போதுங்க. இன்னொருத்தவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹாய் ஹலோ பிரதர், ஹவ் ஆர் யூ? ஒன் குட் நியூ ஜீசஸ் லவ்ஸ் யூ, காட் பிளஸ் யூ, பிரேஸ் த லார்ட், ஏமன். இதாங்க கட்டட வேலைக்கு போயிருந்தேன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது சம்திங் அது நல்லா வியூஸ் போயிருச்சு அப்பவே. அதில் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, இந்த ஒர்க்லாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. சரியான கஷ்டங்க. மனுஷன் அன்னைக்கு வாழ்க்கையை வெறுத்துட்டேன். வந்து அப்படியே என்னமோ பண்ணுது உடம்புல. அந்த வெயிலுக்கும் ஒரு 9 மணிக்கு வேலை ஆரம்பிச்சிச்சுங்க. 9 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு எத்தனையோ மணிக்கு முடிச்சு 2 1 மணிக்கெலாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டோம். 1 மணி 2 மணிக்கெலாம். அதுக்கப்புறம் தாங்க ஆனால் ஸ்டார்டிங்கு இவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. என்ன செத்துட்டேன் மனுஷன். வாழ்க்கையை வெறுத்துட்டேன். இந்த வேலையே வேண்டாம். இது வரைக்கும் நான் ஏதோ ஸ்போர்ட்ஸ் பிளேயர், என்ன ஸ்போர்ட்ஸ் விளாண்டாலும் இந்த வெயிலில் நமக்கு போட்டு தண்ணி தாக எடுக்குது, கிறக்கமாக வருது, செங்கல் தூக்க முடியல. நீங்கள் போய் பட்டுட்டுங்க. அதுக்கு எவ்வளோ சம்பளம் தெரிஞ்சால் ஷாக் ஆகிடுவீங்க. இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ப்ரோ ரூடா பேசுறீங்க. ரூடா பேசுறேனா ப்ரோ? எவ்வளோ சின்ன பிள்ளைக்கு பேசுற பேசுறேன். சரி ரூடா பேசுறீங்க. அவங்க பார்வைக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அப்படி நான் ரூடா பேசி யாருக்கா கஷ்டமா இருந்தா ரியலி சாரி. இதாங்க நிறைய பேர் இங்கிலீஷ்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கிலீஷ் அவ்வளோலாம் பேச தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். யூ ஆர் டூ யூ ஆர் டூயிங் எ ரியலி குட் ஜாப் சன். என்கரேஜ் திஸ் எ ப்ரொஃபஷனல். நெவர் எவர் look for growth with empathy and never emphasize that is in your content. Proud of you, proud to be you. இதுக்கு நான் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்கேன். இப்போ முன்னாடியே கொடுத்த ரிப்ளை பார்ப்போம். இதுக்கு என்ன கொடுத்துருப்பேன். அப்பவுமே நல்லா ஆச்சு கேட்ட கமெண்ட் எனக்கு கொஞ்சம் நான் புரிஞ்சுக்கலையா இல்லை அவங்க. நான் இருக்கிற என்ன ஐ ஆம் நாட் க்ரோத் வித் எம்பத்தி. ஐ ஜஸ்ட் போஸ்ட் மை டெய்லி ரொட்டீன் அண்ட் டெய்லி vlog. யூ see my old videos. ஐ லைக் டு சேஞ்ச் somebody mind thoughts. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஒப்பீனியன் அப்படின்னு இருக்கேன். இதுக்கு அர்த்தம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதேதான் கட்டட வேலைக்கு தம்பி, இதுவும் கடந்து போகும் பாடல். நீ ஒரு நல்ல உன் உழைப்பு தான் உன் உயர்வு. சோர்ந்து போகாமல் முன்னே உன் நிலத்தை நிச்சயமா அடை. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர். இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க பாருங்க, கேட்ரிங் நான் நிறைய வீட்டில் சொல்லியிருப்பேன். கேட்ரிங் போனாலே சிலவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. இதை வந்து அவங்க மாற்றவே இல்லைங்க. மாசத்துக்கு ஒரு நாள் கேட்ரிங் வரலாம் பெருசுன்னு இருந்திருக்கோங்க. வரவே வராது. ஒரு 4 மாசம் 5 மாசம்லாம் வந்தா ஒரு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த வேலை வந்து நிரந்தரம் கிடையாது. இருந்தா போய்க்க வேண்டிதான். அந்த மாதிரி தான் தவிர இந்த வேலை வந்து நடந்துரும், இந்த மாசம் மேல அமௌண்ட் வந்துடும், இதனால அப்படி சொல்லவே முடியாது. நிற்கவும் நிற்காது கையில. காலேஜ் டைம் ஆல்சோ சேம் ஒர்க். கேட்ரிங் ஒரு இதை பார்த்து காலேஜ் டைம்ல நீங்க இப்படிதான் வேலை பார்ப்பீங்களான்னு கேட்டிருக்காங்க. நான் காலேஜ்லாம் அவ்வளோ கட்டடிச்சு போக மாட்டேன். அப்படியே போயிருந்தாலும் 1 2 கேட்ரிங் போயிருக்கலாம் மேபி. பிரியாணிக்கு குஸ்கா மிச்சங்க. குஸ்கா தாங்க மிச்சம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். அதுக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க, அடியே பெரிய சம்பவம் பண்ணிட்டியடா அப்படின்னு. ஐ டூ பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லாங் வீடியோ போட்டிருந்தேன். அது எப்பவுமே 3 மினிட்ஸ் கிட்ட தான் போட்டிருந்தேன். இது எப்போ ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி. அது வந்து ப்ரோ நீங்கள் வேற மாதிரி அப்படின்ட்டு இருக்காங்க. இன்னும் சொன்னால் நான் பண்ணுறதா ஒரு ஒர்க்கே கிடையாதுங்க. ஆனால் இப்படி சின்ன விஷயம் சரி
நிறைய பேர் நிறைய விதமா கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுக்கு நான் அவங்க முன்னாடிலாம் பார்த்தா நான் சும்மா சிலவங்க தான் நினச்சிக்கிறாங்க, இவங்க கஷ்டமே படல, இவங்களுக்கு என்ன போட்டு இவங்க ஜாலியா இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ, ஒரு லாங் வீடியோ மாதிரி போட்டுருவேன். அதில் பாஸ்ட் எம் அப்படின்றது கமெண்ட் பண்ணியிருக்காங்க. குட் ஜாப், இன்னும் நிறைய வீடியோ போடுங்க நண்பா, லவ் ஃப்ரம் மலேசியா. இதை படிக்கும்போது எனக்கு உச்சி குளிருதுங்க. லவ் ஃப்ரம் மலேசியா. மலேசியால தான் நமக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அது என்ன சப்ஸ்கிரைபர் எனக்கு ஒரு ஹாப்பியாக தாங்க இருக்கு மனசு. நான் ஒன்றும் கஷ்டப்பட்டது இல்லை, நமக்குலாம் இவ்வளோ கம்மியாக வருது அப்படின்னு. ப்ரோ ஊருக்கு போய் விளாக் போடுங்க ப்ரோ. இப்போ ஊரில் தான் இருக்கேன், பாய். இதாங்க தீபாவளி எப்போங்க கைஸ் ஒரு பட்டாசு வீடியோ போட்டிருந்தேன். அது மூலியமா உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுறாங்க, நிறைய வயசும் போயிடுச்சு. அதில் எவ்வளோ தாங்க பட்டாசு விலை கேட்டிருந்தேன். 500ன்றாங்க ஒருத்தங்க, 400ன்றாங்க ஒருத்தங்க, நீ காசு கொடுத்தே வாங்கலன்றாங்க ஒருத்தங்க, 0ன்றாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் அந்த வீடியோ கொஞ்சம் ரீச் ஆயிருந்துச்சு நம்ம சேனலில். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இருக்கும், தீபாவளிக்கு கிராக்கர்ஸ் அப்படின்னு போட்டு. இது பார்த்து உங்களுக்கு லைவ்ல பண்ணுற மாதிரி தெரியும். லைவ்ல தான் நமக்கு ஆள் கம்மியாக தானங்க வராங்க. உங்க காலேஜை vlog எடுத்து போடுங்க ப்ரோ. நோ கமெண்ட்ஸ். டூட்டி தமிழா ப்ரோ அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க கைஸ். அவங்களும் வந்து ஒரு ஒரு நம்ம ஊர் vlogger தான், தூத்துக்குள்ள இருக்காங்க. சூப்பர் ப்ரோ அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் ப்ரோ அப்படின்னு அதுக்கு திருப்பி கமெண்ட் பண்ணியிருக்கேன். தாங்க மனசாட்சி இல்லையாடா, நெவர் ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் அப்படி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சில டைம் நமக்கு அது சாப்பிட முடிய மாட்டேங்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் வந்து சில டைம் சாப்பாடு நல்லா இருக்காது, ரொம்ப சுமாராக இருக்கும். வீட்டு சாப்பாடுக்குள்ள கம்பேர் என்ன பக்கத்துலேயே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அதையும் சாப்பிட்டுட்டு சில டைம் இருந்துருவோம். பட் ரொம்ப முடியாட்டேனோ, டைமுக்கு போகல, இல்லை வேற எங்கேயா வெளில போயிட்டோம், ஏதாவது ஒரு ரொம்ப ஏதோ ஒரு சம் ரீசன்னால சாப்பிட முடியலன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து கட் பண்ணி தான் ஆகணும். அது ஒன்று ரெண்டு வீடியோஸ் சொல்லியிருப்பேன், நீங்கள் சாப்பிடுங்க பசி எனக்கு ஏற்கனவே அல்சர் வேற இருக்கு.